மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை முன்பாக திமுக மற்றும் அதன் தோழமை கட்சி எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விரிவான விவரங்கள். மத்திய அரசிற்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலை முன்பாக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு தமிழகத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கவில்லை என்றும், வெள்ள நிவாரண நிதி மற்றும் வருவாய் பகிர்வு ஆகியவற்றை முறையாக தமிழகத்திற்கு ஒதுக்கவில்லை என்றும், அதே போல பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி கருப்பு சட்டை அணிந்து இந்த போராட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்த்து தோழமை கட்சி உறுப்பினர்களும், அதாவது கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். டிஆர் பாலு, ஆராசா, ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியும், மேலும் தமிழகத்திற்கு உடனடியாக நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். மதவெறியை தூண்டாதே, என்னாச்சு 20 கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சு? குறையவில்லை, விலைவாசி குறையவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.